வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, சேமியா கேசரி. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சேமியா ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். சர்க்கரை பார்த்துட்டிங்கன்னா அரை கப் எடுத்துருக்கேன். நெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன். முந்திரி திராட்சை சேர்த்து ஒரு 15 எடுத்துட்டுருக்கேன். ஏலக்காய் ஒரு சிட்டிகை, கேசரி பவுடர் ஒரு சிட்டிகை எடுத்துட்டுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறத பார்க்கலாம். ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். நம்ம சேமியா வறுத்து சேர்க்கறதுனால ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ நீங்கள் வறுத்த சேமியா வறுக்காத சேமியா எது எடுத்துட்டாலும் இந்த டிஷ் பண்ணும்போது ஒரு லேசாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். சேர்த்து லேசாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. சேமியா பார்த்துட்டிங்கன்னா நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் வறுத்துட்டேன். இப்போது ஒரு பேனில் இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பார்த்துட்டிங்கன்னா 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் தண்ணி விட்டு வேக வச்சுருக்கேன், அதாவது பாயில் பண்ணிட்டுருக்கேன். இது 1.5 கப் சரியாக இருக்கும் 1 கப் சேமியாவுக்கு. இப்போது தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பார்த்துட்டிங்கன்னா சட்டன் வெந்துடும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேமியா நல்லாவே வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சர்க்கரை சேர்க்கறதுனால கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிற ஸ்டேஜில் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கைவிடாத கொஞ்சம் கலந்துட்டே இருங்க. சர்க்கரை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதே போல் கொஞ்சம் கெட்டியாக ஆகிடுது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கூடவே ஏலக்காய் தூளும் நான் சேர்க்குறேன் வாசனைக்காக. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாமே ரெடியாக இருந்ததுன்னா 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெய்யில் வறுக்கிறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சேமியாவும் நல்லா உதிரி உதிரியாக ஒட்டாமல் வந்திருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா? ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாவே வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நம்ம சேமியா வறுத்த அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் மெல்ட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். முதல்ல முந்திரி வறுத்துடலாம்.
அதுபோல் பார்த்துட்டிங்கன்னா நெய்யும் இதுக்கு அதிகமாக செலவாகாது. ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தான் நமக்கு தேவைப்படும். நெய் முதல்ல வறுத்துடலாம். முந்திரி முதல்ல வறுத்துடலாம் நெய்யில். இப்போ பார்த்துட்டிங்கன்னா முந்திரி செவந்த உடனே நம்ம திராட்சை சேர்த்துடலாம். ஆக்சுவலி நல்லாவே செவக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வேறு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான சேமியா கேசரி நமக்கு ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி எல்லாமே ரெடியாக இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். நான் சொன்ன அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.